ஹரி ஓம் நம சிவாய. ஆணை முகமும் ஒரு கொம்பும் அகன்ற மார்பும் சிறுகண்ணும் பானை போல் பெருவயரும் பாங்கான பூணூழலகா தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழ விநாயகனே விநாயகனே நானே உமது பாதம் போற்றி செய்வேன் நாவில் துதிப்பாய் கணபதியே. தந்தி முகனே குருவே தம்பிரானை தொழுவே சிந்தைதனில் ஐந்தெழுத்தை செப்புவே பின்னால் நமக்கு ஒரு காரியம் கைகூடுமா. அந்த திருச்செந்தூர் கடலோராம் வந்திருக்கும் என் அப்பனே திருச்செந்தில் ஆண்டவனே பழனிமலை மீதம் வந்து பக்தர் குறை தீர்க்கும் பாலசுப்பிரமணியா ஆறுபடை வீடு கொண்ட ஐயா ஆறுமுகவேலா குறுக்கு துறை அமர்ந்து என் குறைகளை தீர்க்க பிறந்த என் குறுக்கு துறை வேலவா வள்ளி மணவாளன் புள்ளி மயில் வாகனன் என ஆறுமுகவேளன் வருவார் நமக்கு ஒரு காலம் அலைவில்லையே. அப்படி தானே தந்தோம் தன்னன்னை அண்ணா அப்படி தந்தனை தோந்தனை ஐயா கணபதியே என் குரு அப்படி கனவிலேயும் நான் மறவே ஐயா குணபதியே அருமுக அங்க குஞ்சரமே உமை பாடு நம் பாடுவேனே ராமா உம்மை ஐயா பாடுவேனே ராமா உம்மை ஐயா பழகாலோ உமை தொழுவே சோறு உங்க மறந்திட்டானோ சொல்லி தந்த வாத்தியார மறப்பதில்லை எந்த நெஞ்சொரு நாள் மறந்தானோ எந்த நினை ஒரு நாள் மறப்பதில்லை நான் கற்று தந்த வாத்தியாரை என்ன கனவிலையும் மறப்பதில்லை இந்த ஆயார பந்தலில் அந்த திரு
தோணி தோர நகர்தனி அவர் சான்றோர் குளமரீரே ஐயா வந்துதித்த பூமானோ ஹரிராம ரகுராம அயோத்தி ராமனையும் சுமந்து வாரோ என்ன கோடையிடி போல் முழங்கோ ஐயா கோடையிடி போல் முழங்கோ அந்த குடமடியில் வல்லவர் பிறந்து வளர்ந்து தென்காசி ரோட்டிலை சீதபற்பநல்லூர் சமத்துவபுரத்திலே அடியலந்த ராமனன்னை சீதாலட்சுமியோடு வடக்கு முகமாக அமர்ந்திருக்கும் என் அப்பா முருகேச நாடார் புலவர் வாதம் அதற்கு அடுத்தபடியாக தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை கிடையாது கிடையாது என ஈன்றெடுத்த தாய் முனியம்மாள் என்ற சாவித்திரி அவர்களுடைய சீர்வாதத்தை திரைசிலே கொண்டு உங்க அம்மாவா உங்க எங்க அத்தை நான் ஆண்டிங்களா நினைச்சேன் எங்க அப்பா கூட பிறந்த அத்தை அத்தைன்னு சொன்னா ரெண்டு பொண்ணையும் கட்டிக்காப்பா அதாவது அதற்கு அடுத்தபடியாக மையகமெல்லாம் பெயர் விளங்கும் வடக்கு அழகநாச்சியாபுரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய மாமா கருப்பசுவாமி அவர்களுடைய சீர்வாதத்தை சிறைசிலே கொண்டு தோகமையில் விரித்தாடும் மேல தோணித்துறை நகரத்திலே சேர்ந்த ராமாயண கதைக்கென்று உலகத்திலே அவதாரம் எடுத்து வந்த என் அத்தை தோணித்துறை முத்துலட்சுமி அவர்களுடைய சீர்வாதத்தை சிறைசிலே கொண்டு நாம் பார்த்து படித்திராத ஒரு சீடன் அந்த அம்மா கிட்ட போய் ஒரு நாள் உட்கார்ந்து கூட ஒரு கதை வேணும்னு நான் கேட்டதில்லை. அப்ப நின்னுகிட்டே கேட்டீங்களா? இத்தனை மேடைகள்ல அம்மா பேர் நான் சொன்னதும் இல்ல. இன்னைக்கு இந்த குலசை முத்தாரம்மாளுடைய வாசலில இந்த ராமர் முருகேசனோட வில்லுத்த வெளியே தெரியுதுன்னா அப்படின்னு சொன்னா அதுல ஒரு மிக முக்கியமான காரணம் என்னை பெற்றெடுக்காத தாய் பண்பொழி மாரியம்மாள் அவர்களுடைய அண்ணாவி அவர்களுடைய சீர்வாதத்தை சிரசிலே கொண்டு அப்படி ஒருவர் குருவே என்பே இந்த உலகத்தில் அனைவரும் குரு நமக்கே அம்மா கருவாய் ஜானித்த கருக்கோழியில் அந்த கைகால் இணைபத்து மாதோஞ்சென்று குருவாய் பிறப்பித்த மாதா குரு உலகத்தில் உணருள் தருவாயம்மா வந்திருக்கக்கூடிய இந்த வாழை நாட்டி இருக்கக்கூடிய பந்தலிலே வந்திருக்கக்கூடிய இந்த கோயில் அதாவது என்னையா தென் தமிழகத்தின் திருத்தாயா என் தாயாகப்பட்ட அனைவர்களுக்கும் அம்மாவாக இருக்கக்கூடிய குவளையமெல்லாம் பெயர் விளங்கும் இந்த குலசேகர பட்டினத்தை அரசாட்சி செய்து வரக்கூடிய தாய் மகாராணி மக்களுக்கெல்லாம் மக்களாக அமர்ந்திருக்கக்கூடிய என் குலசையாளும் முத்தாரம்மாளுடைய ஆலயத்தில் தசரா நாயகி என் குலசை முத்தாரியுடைய ஆலயத்தில் இன்றைக்கு எத்தனையோ வில்லிசை கலைஞர்கள் வந்து வில்லிசை படிச்சிருக்கலாம் அவர்களுடைய கதையை தாங்களும் கேட்டிருக்கலாம் என்ன போன வருஷமும் அப்படித்தான் சபை வணக்கம் போய் குரு வணக்கம் போய் தான் கதைக்கு வரணும் இடிச்சுச்சில்லா என்னையா ஆகையினாலே இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் வருங்கால இளம் தென்றல் வாலிப சிங்கங்கள் என வாழ வைக்கக்கூடிய தாய் குலங்கள் சமூக வலைதளத்தை சார்ந்த அனைவர்களுக்கும் தானகர்த்தா தர்மகர்த்தா பொருளாளர் செயலாளர் சின்ன நாட்டாமை பெரிய நாட்டாமை ஊர் தலைவர் அது மட்டுமாமா வேற என்னையா போன வருஷமும் நம்மளை தூக்கி விட்டவர் அவர்தான் இந்த வருஷமும் நம்மளை தூக்கி விட போறவர் அவர்தான் அதனால சம்மனு தூக்கி வச்சிருக்காங்க பாரு யாரு அதான் ஒளியும் அங்கங்க அவர் பெட்டியை போட்டு அடுக்கி வச்சிருக்காரு பாரு ஒளி இல்லை என்றால் உலகம் இல்லை கிடையாது
கிடையாது. ஆகையினாலே ஆமா நாமளுக்கு ஆமா ஒளி அமைத்து தந்திருக்கக்கூடிய அண்ணன் அவர்களுக்கும் உரிமையாளர் மற்றும் மணியாளர்கள் அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அத்துணை கலைஞர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஏற்கனவே வந்த ரெண்டு வில்லிசை கலைஞர்களும் ஒருத்தங்க லேடி சூப்பர் ஸ்டார், இன்னொருத்தங்க ட்ரெண்டிங் நாயகி, அப்படிதான் அப்படியே ஆகையினால் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ரெண்டு பேருமே அவங்க வழியில ஐயனார் சாஸ்தாவை பிறவி செஞ்சிட்டாங்க. எனக்கு நேரம் குறைய இருப்பதனால இந்த தாயாகப்பட்ட இந்த குலசையாளு முத்தாரம்மா என் அப்பு ஜடையலகி அங்கார கோவக்காரி கோட விலியலகி என் கோபாலன் தங்கையவள் அவங்க ஒரு அம்மா. என் தாயி பண்பொழி மாரியம்மா அம்மா வேள்வியில பிறவி செஞ்சிட்டாங்க. தங்கை மாதவி கலசத்துல பிறவி செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம 3 கதை ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கதை படிக்கலாம். அட்ட காளி 8 பேர்களும் எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து கருங்காலி செங்காலி மையான காளியாக மாநிலம் எல்லாம் பேர் விளங்கி புரட்டாசி மாதத்திலே இந்த உலகம் எல்லாம் புகழ் படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அட்டகாளி 8 பேர்களுடைய வரலாறு நாங்கள் வில்லிசையாக படிக்க இருக்கின்றோம். ஆகையினால் இந்த ஆசார பந்தலிலே அழகான வில்லிசை மேடையில் நாமளுக்கும் மேலாக கலைஞற்ற கலைஞர்கள் வந்து வில்லிசை படித்திருக்கலாம். அதை தாங்களும் கேட்டிருக்கலாம். ஆகையினால் நாங்கள் படிக்கக்கூடிய கதையில் எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்தாலும் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை ஒரு சிறு தவறு செய்தால் அந்த குழந்தையை எவ்வாறு மன்னித்து விளைவுறுத்து ஆதரிப்பீர்களோ அதே தன்மை போலாக எங்க 6 பேரையும் ஆதரிக்கும்படி இரு கரம் எடுத்து வணங்கி கதைக்கு வருவோம். அப்படி அங்கு சம்பு தீவு காப்பால் தீவு அந்த கடல் அந்த காங்கேயரின் தீவு காப்பால் என்னை 2ஆம் கடல் அந்த முதிய கொஞ்சம் தீவு காப்பால் அந்த 3ஆம் கடல் மோர்கடலிய கொஞ்சம் தீவு காப்பால் அந்த 4ஆம் கடல் தயிர்கடலா அந்த ஆளிலை மேல் பள்ளி கொண்டு அங்கே 5ஆம் கடல் பால் கடல் 6ஆம் கடல் ஆழங்கடல் 7ஆம் கடல் எழுங்கடல் 8ஆம் கடல் திட்டக்கடல். இந்த பந்தலுக்குள்ள இருக்க காத்தாடி அப்புறம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. காத்தாடி ஓட போய் தானே அவ்வளவு நம்ம சுகமா படுத்து வரங்குதோ. 1 மணி 1:30 ஆயிட்டலாம். ஆகையினால் காலையில எல்லாரும் பால் கூட எடுக்கணும். விடிய உன் வில்ல கேட்டுட்டு இருந்தோம்னா பால் கொடுத்த யார் ஜமப்பா? அப்ப ஃபேன் அமத்தனா தூங்க முடியாதோ? அங்க 6ஆம் கடல் ஆழங்கடல் என்னை 7ஆம் கடல் எழுங்கடல் அங்க 8ஆம் கடல் திட்டக்கடல் 9ஆம் கடல் அங்க உலகளந்தான் கடலாட்சி 10ஆம் கடல் பெருங்கடல் அங்க 10வது கடலுக்கு ஒரு பருத்த சுரண பூமி உண்டா என்ன பருத்த சுரண பூமிக்கு ஒரு இந்திர சுரண பூமி உண்டா அப்படி இந்திர சுரண பூமிக்கு இருட்டு நாடு ஒன்று தோன்றிடுமா அது நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு அம்மம்மா புகழும் நாடு ஆடே புகழும் நாடு கோடைமலை பொழியும் நாடு குளிர்ந்ததென்றல் வீசு நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கு நாடு இருவாச்சி மலரக்கூடிய நாடு. ஆமா அது எந்த நாடம்மா? அது எந்த நாடையா? அதான் பட்டணமாம் நாகலோகப்பட்டணம். அந்த நாகலோகப்பட்டணத்திலே அங்க யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள்? யாரை ஆண்டு வருகிறார்கள்? நாகராஜ மன்னனும் ஆமா நாகக்கண்ணி பெண்கொடியாள் அப்படி ஆண்டு வரும்போது
ஆண்டு வரும்போது அந்த நாகராஜ மன்னனிடத்திலே நாகக்கண்ணி பெண்கொடியால் ஓடி வந்து அழுது புலம்புகின்றார். அழுது புலம்புகின்றார். என் கணவா ராஜமன்னா, என் கணவா ராஜமன்னா, எம்மா என்னய்யா இந்த உலகத்திலேயே கூடுன செல்வம்னா இந்த செல்வம். இந்த உலகத்திலேயே கூடுங்க செல்வமா? ஆமா. என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? சொல்லு. ரசம் ரசம், சோறு சோறு, குழம்பு குழம்பு, கூட்டு கூட்டு. அதான் அப்படி சாப்பிட்டு தானே வருஷம் வருஷம் உட்கார்றதுக்கு சேர் பிடிக்காம கை பிடிக்கலாத சேரா கேட்க. வஞ்சகம் இல்லாம வயிற்றுக்கு வஞ்சகம் இல்லாம சாப்பிடணும் ஐயா. என்னைய கேட்டா கூடுன செல்வம் அதுதான். சரி. ஆமா. உங்க ஆன்ட்டிய கேள. எம்மா என்ன செல்வம்னு? அத்தையா? உங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு கூடுன செல்வம் என்ன செல்வம்? எனக்கு கூடுன செல்வம் பிள்ளை செல்வம். பிள்ளை செல்வமா? கனி செல்வம். உலகத்திலே பெரிய செல்வம் பிள்ளை செல்வம். ஆகையினால் ஆமா, அதாவது ஆமா, கனியிலேயே தவிட்டாத கனி, தவிட்டாத கனி, செல்வத்திலேயே உயர்ந்த செல்வம், உயர்ந்த செல்வம் பிள்ளை செல்வம். பிள்ளை செல்வம். சொத்து இல்லாமலும் வாழ்ந்துடலாம், சுகம் இல்லாமலும் வாழ்ந்துடலாம். அதெல்லாம் அந்த காலத்துல. பெண்களுடைய கவலை பெருங்கவலை எதுவா இருக்கும்னா? ஆமா. என்ன கவலையா இருக்கும்? எங்க கவலை? அந்த அம்மா கழுத்துல 5 பவுன் தாலி கொடி போட்டிருக்கால, நம்ம மஞ்ச கயிறு போட்டிருக்கோமே. அம்புட்டு நெல்லையப்பர் கோயில் வாசல்ல வாங்கினது. இதுதான் எங்க கவலை. அது கொலசைக்கு வாரம்னே பொம்பளை ஆட்கள் கூட்டம் கொஞ்சம் நிறைய இருக்கும். ஆமா. பொம்பளை ஆட்கள் வாரவங்க பூரா ராமரை பார்க்க மாட்டாங்க, ராமரை தான் பாப்பாங்க. பக்கத்துல சாயிண்டுக்காரமா குடத்துக்காரி என்ன சேலை கட்டியிருக்கா, கழுத்துல என்ன செயின் போட்டிருக்கா, ஆமா, இவ எங்க வாங்கியிருப்பா, என்ன செய்ய அப்படின்னு சொல்லி தான் பாப்பாங்கன்னு அம்மா கூடாஞ்சாரு அள்ளி போட்டிருக்காங்க. அத்தனையும் கவரிங். அதுவும் என்ன தெரியுமா? என்னம்மா? இன்னைக்கு தான் நம்மளை சுத்தி இத்தனை கேமரா இருக்கும்னு தெரியும். அதுக்கு தான் இன்னைக்கு நிறைய போட்டு வந்திருக்கான். மத்த நாள்லாம் எங்க போறாங்கன்னு தெரியாது. அது அம்மாவோட அருள். அம்மா. ஆமா. இதே சிவராத்திரிக்கு படிக்கும் போது 9 மணிக்கு போட்ட வில்ல விடிய கால 5 மணி வரைக்கும் படிச்சோம். அன்னைக்கும் கூட்டம் குறையல. ஆமா. அம்மா இன்னைக்கும் நமக்கு இது கண்டிப்பா தேவை. ஆமா. நான் உட்கார்ந்துருக்காங்க பாரு. இதுல ஒரு கேமராவை போன வருஷம் புது வருஷத்துல பார்த்தது 2025ல வந்திருக்காரு. இப்ப இந்த வருஷம் பார்த்திருக்கோம். அதனால் ஆமா, அனைவர்களும் அந்த நாகக்கண்ணி பெண்கொடியா அந்த நாகராஜ மன்னனிடத்திலே வந்து அழுது புலம்புகின்றார். என் கணவா ராஜமன்னா, கரைக்கும் வந்த கையிலே கையே அந்த பிள்ளை இல்லை, மழை பெய்த முத்தத்தில மன்னனைய மைந்தனில்லை, மழை பெய்த முத்தத்தில மன்னனைய மைந்தனில்லை, எனக்கு நிறை கொடுத்து தண்ணீரே எனக்கு நின்றடம்ப மைந்தனில்லை, எனக்கு குறை கொடுத்து தண்ணீரே கோரி நிறைப்பதற்கு பிள்ளை இல்லை, நம் பிள்ளை இல்ல பாதவதி இந்த பேருலையில் வாழலாம், நம் மதலை இல்ல சண்டாளி மாநிலத்தில் வாழலாமா, ரகத்தீம் தீம் தத்தீம் 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 தீம் தத்தீம் தத்தீம், குழந்தை இல்ல மாதவதி இந்த குவளையத்தில் வாழலாமா, என்ன மலடி நல்ல மலடி என்று மன்னம் மறைந்திருந்தோ சௌரம்பாக, என்னை இருசி நல்ல மலடி என்று என்னை இருந்தோ சௌரம்பாக, வட்டியில போட்ட சாதம் போட்ட மாறி உங்க பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை, நிறை கொடுத்து தண்ணீரிலே எனக்கு குறை அளிக்க பிள்ளை இல்லை இல்லையே. அப்படி போடுறாசா ஓடு குதிரை ஓடின மாதிரி தான் ஓடணும், பரவ வழி இல்ல. குதிரை ஓடின மாதிரி ஓடினா தான் ஆமா அம்மால சீக்கிரம் பறக்க வைக்க முடியும். ஆகையினால் ஆமா பிள்ளை இல்லை என்று ஆமா நாகக்கன்னி பெண்கொடியால் அழுது புலம்பிய உடனே சாமியை பிறக்க வைக்கும் போது படுத்திருக்க ஆளு ஒரு ஆள் எந்திக்க கூடாது. யாராவது எந்திரிச்சாலும் சுத்தி இருக்கவங்க கையையும் காலையும் பிடிச்சு வச்சுக்கோங்க. சாமி ஆடதுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா எழுந்திருவாங்க. ஆகையினால் ஆமா மன்னா என்ன இல்லையா மன்னா, இல்லை மன்னா, குழந்தை இல்லை என்று நாகக்கன்னி பெண்கொடியால் நாகராஜ மன்னனிடத்திலே அழுது புலம்பிய உடனே நாகராஜ மன்னன் பார்த்தார். அம்மா நாகக்கன்னி, நாகக்கன்னி நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுதேன், நான் வச்சுக்கிட்டா உங்ககிட்ட இல்லன்னு சொல்லுதேன். ஆண்டவனுடைய அனுக்கிரகம் இருந்தால் யாராலையும் நம்மளை கெடுக்க முடியாது. என் தாயி முத்தாரம்மா ஆமா கொடுக்கணும்னு நினைச்சிட்டான்னு வை, ஆமா அதை யாராலையும் தடுக்க முடியாது, தடுக்க முடியாது. அதே ஒரு விஷயம் என் முத்தாரம்மா எனக்கு வேண்டாம்னு நினைச்சிட்டா ஆமா அது யார் நினைச்சாலும் கொடுக்க முடியாது. அப்படிதான் அம்மா, அப்படியே தான். ஆகையினால் அம்மா நாகக்கண்ணி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்.
என்னம்மா அம்மா கொடுப்பான்னு சொல்லுவீங்களே, சரி சுவாமி கொடுக்க சொன்னா தான் அம்மா கொடுப்பாங்க. அதெல்லாம் அந்த காலம். அப்படியா? இப்ப அம்மா கொடுக்க சொன்னா தான் சாமியே 200 ரூபாய் கொண்டு வந்து என்கிட்ட கொடுப்பாரு. அதுதானே அம்மா சுவாமியை சேர்த்து சொல்லுங்க. அதானே பார்த்தேன். அதுதானே. ஆகையினால் ஆமா அந்த நாகலோக பட்டணத்திலே நாகராஜன் தேவி நாகக்கன்னி பெண்கொடியால் அந்த நாகக்கன்னி பெண்கொடியால் ஒரே ஒரு குழந்தை வர வேண்டி ஆமா நேர நாகராஜ மன்னனிடத்துல வந்து கேட்கின்றார். பிள்ளை இல்லையே என்று கேட்டவுடனே பார்த்தார் நாகராஜ மன்னன். நாகராஜ மன்னன் அம்மா என்ன நம்ம தத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி திறமையா வளர்க்கலாமே, திறமையாக வளர்க்கலாமே, பணத்துக்கு பிள்ளை வாங்கி பாசமா வளர்க்கலாமே, பாசமா வளர்க்கலாமே, காசுக்கு பிள்ளை வாங்கி கனகமுடனே வளர்க்கலாமே, கனகமுடனே வளர்க்கலாமே என்று சொன்னவுடனே ஆமா அந்த நாகக்கன்னி பெண்கொடியால் சொல்லுகின்றார். அவ என்னையா சொல்லுகின்றார்? என் கணவா ராஜமன்னா, என் கணவா ராஜமன்னா, ஏம்புருஜா 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 ஏம்புருஜா. ஐயா இப்ப 2 மணிக்கு நினைக்க சொல்லுத. ஏம்மா அவர் பாட்டுக்கு நிம்மதியா வீட்டுல தூங்குவாரு. அப்படியே ஒன்னே வில்லு கணிப்பிட்டு அவர் வீட்டுல நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரோ? தூங்குதாரு. நான் ஏன் புருஷனை சொன்னேன். எனக்கு அப்படி ஒண்ணு அமைய மாட்டுங்க. என்னதுயா? நானும் அனுப்பிட்டு வீட்டுல ஜம்முன்னு படுத்துக்கிடுவேனே. அப்படியா? ஆகையால் அது சரிதான். அம்மா என்ன நாகக்கன்னி இடத்துல நாகராஜ மன்னன் சொன்ன உடனே நாகராஜ மன்னனை பார்த்து நாகக்கன்னி சொல்லுகின்றார். அவ என்னையா சொல்லுகின்றார்? என் கணவா ராஜமன்னா, ராஜமன்னா நந்தத்துக்கு தான் பிள்ளை வாங்கி தெருவாதியிலே விட்டேனானா, தெருவாது நிறைந்திடுமா மன்னா நிறைந்திடுமா என்ன தெரிஞ்சானோ ஒப்பிடுமா மன்னா நிறைந்திடுமா மன்னா தெத்துக்கு பிள்ளை வாங்கி தெருவிலே விட்டேனானால் தெருவு நிறைந்திடுமா தெரிஞ்ச சனம் ஒப்பிடுமா பணத்துக்கு பிள்ளை வாங்கி இப்படி பந்தலிலே விட்டேனானால் பந்தலது நிறைந்திடுமா என்ன பார்த்த சனந்தா ஒப்பிடுமா மன்னா? ஒரு நாள் சேர்க்காது மன்னா. பந்தல்ல ஆமா நான் ஒரு பிள்ளைய தத்தெடுத்து வளர்த்து அது கையில ஒரு 5 ரூபாய் கொடுத்து கடைக்கு போயிட்டு வாமான்னு அனுப்பி வச்சோம்னா ஆமா அந்த ஊர்ல இருக்கவாள்லாம் என்ன சொல்லி பேசுவா? ஏடி அந்த போது பத்தியா அந்த பிள்ளை ஆமா அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் தத்தெடுத்து வளர்த்த பிள்ளைன்னு அந்த பிள்ளை காதல விழுத மாதிரி சொல்லுவா. அந்த பிள்ளை இந்த பிள்ளைதான், அது இந்த பிள்ளைதான் அப்படின்னு அந்த குழந்தை காதல படுத மாதிரியே சொல்லுவாள. அந்த குழந்தை அதை கேட்டுட்டு வந்து ஆமா அம்மா என்ன தத்தெடுத்து தான் வளர்க்கீங்களா, என்ன பெத்த அம்மா அப்பா நீங்க இல்லையா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பதில சொல்ல? நம்ம கிட்ட பதில் இருக்கா? அது வரைக்கும் வளர்த்த வளர்ப்புக்கு அர்த்தம் இருக்குமா? கிடையாது. ஆகையினாலே ஆமா என் கணவா ராஜமன்னா வேண்டாம் தத்து பிள்ளை வேண்டாம், அந்த பிள்ளை வேண்டாம், தத்தெடுத்து வளர்க்க சொன்ன வேண்டாம்ட்டீங்க. வேண்டாம் சரி நீ கேட்டு வேகனான்ட்ட. ஆமா மன்னா என்ன இப்ப நான் ஒரு யோசனை சொல்லுதேன், அத நீங்க நல்லா கேளுங்க. என்ன தெரியுமா? என்ன அண்ணா என்ன என் வயிற்றுலதான் ஒரு புழு பூச்சி என்பது கிடையாது. புழுவும் இல்ல பூச்சியும் இல்லையா? இல்லம்மா. அது எப்படி அங்க இருக்கும்? ஏற்கனவே திருச்செந்தூருக்கு 21 நாள் விரதம். ஆமா நேத்துல இருந்து 5 நாள் காய்ச்சல். 5 நாள் காய்ச்சலா? ஆமா. அப்படியா? ஆமா கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கோ. யார விட்டு? மாஸ்க் வேணா போட்டு வந்துக்கோமா. தள்ளி உட்கார்ந்தா காலையில சம்பளம் தர மாட்டேயே. சம்பளம் கொடுத்தா வாங்கி தரேன். ஆமா ஆமா பார்த்தா ஆமா மன்னா என்ன தாங்கள் 2வது கல்யாணம் முடித்தால் அவ வயிற்றுலயாவது ஒரு குழந்தை பிறக்கும் அல்லவா? ஆமா நம்மள வந்து அப்பா அம்மான்னு பாசமா அழைக்கும் அல்லவா? அப்ப என்ன செய்யலாம்? நாகக்கண்ணி என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன பார்த்து 2வது கல்யாணம் முடிக்க சொல்லுதியா? ஆமா அம்மா நாகக்கண்ணி நான் உன்னை தொட்ட கையாளே நம்ம ஆற்று பெண்ணை தொடவும் மாட்டேன் கண்டவையானோ அப்படி மாற்று முகம் பார்க்க மாட்டேன் 1000 பெண் கட்டினாலும் அழக போல கிடைத்திடுமா கோடி பெண்ணை கட்டினாலும் போல கிடைத்திடுமா ஒரு சந்தேகம். என்னம்மா? ஆண்டி
இந்த வயசுல இந்த ஆட்டம் ஆடுனாங்கன்னா சரி. அப்ப அவங்க வயசுல என்ன ஆட்டம் போட்டிருப்பாங்க. என் வயசுல ஆடும்போது இப்படி செல்லு கிடையாது, இப்படி கேமரா கிடையாது. ஆமா, அது அம்மா எங்கேயோ போயிருப்போம். அது அம்மாவுக்கு உள்ள ஒரு வாரமா எரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாம போச்ச என் காலத்துல. ஆமா ஆமா. அம்மா என்ன என்ன ஏனாக கண்ணி ஏனாக கண்ணி யார பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்ட? என்ன வார்த்தை சொல்லிட்ட? ஏனாக கண்ணி ஏனாக கண்ணி உன்னை தொட்ட கையால நான் மாற்று பெண்ணை தொடவும் மாட்டேன். நான் தொடவும் மாட்டேன். ஓடி பெண்ணை கெட்டினாலும் உன் குணத்தை போல கிடைச்சிடுவான். கிடைக்காத கிடைக்காத. நான் லட்சம் பெண்ணை கெட்டினாலும் உன் லட்சணம் போல கிடைத்திடுவான். எனக்கு கிடைக்காது கிடைக்காது. ஒரு பொண்டாட்டி கெட்டினா உரியில சாப்பாடு, உரியில சாப்பாடு. 2 பொண்டாட்டி கெட்டினா இடையில கயிறு. ஆமா, இவ அந்த பக்கம் இழுப்பா, அவ அந்த பக்கம் இழுப்பா. பெரியவா சின்னவா வீட்டுல சாப்பிட்டுருப்பான்னு நினைப்பா. ஆமா, சின்னவா பெரியவா வீட்டுல சாப்பிட்டுருப்பான்னு நினைப்பா. மொத்தத்துல 2 பேரும் பட்னியா போட்டுருவா. கோயில்ல எங்க அன்னதானம் போடுவாங்கன்னு வாங்கி சாப்பிட்டு அலைய வேண்டியதுதான். அலைய வேண்டியதானே. ஆகையினால் 2 பொண்டாட்டிய கட்டினா அப்புறம் இப்படித்தான் அலையணும். நீ இப்போ சொல்லிருவ. ஆமா, நாளைக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆமா அது வந்து பெரிய இடைஞ்சலா இருக்கும். பெரிய இடைஞ்சல். அடேங்கப்பா, என்னால சமாளிக்க முடியாது. 2வது கல்யாணம் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். அப்ப பார்த்தால் நாகக்கண்ணி நாகக்கண்ணி நான் கடைசியா உங்ககிட்ட ஒண்ணே கேட்க. ஆமா, நீங்க எனக்கு அதை தரல. ஆமா, இந்த இடத்திலேயே நான் உயிரை விட்டுருவேங்க. நான் இருக்க மாட்டேன், நான் இருக்க மாட்டேன். என் கணவாராஜமன்னா என் கணவாராஜமன்னா கடவுளை தான் தானி தானி தவம் அது இருக்கு போறே. கடவுளையும் நினைக்க போறே நினைக்க போறே நினைக்க போறே நினைக்க போறே. அடிய தவம் அது இருக்கு போறே இருக்கு போறே இருக்க போறே கடவுளை தவம் இருந்து சிவனாருடைய மகிமையினாலே. ஆமா, சிவனாரை நினைத்து சிறந்த தவம் இருந்து தவத்தினுடைய மகிமையினால குழந்தை வரத்த வாங்க போறேன் வாங்க போகின்றேன் என்று சொல்லி நாகக்கண்ணி வெண்கொடியாள். ஆமா, ஆனால் ஆமா எங்க வருகின்றார் பார்ப்புகளும் கீழ் திசையாம் படர்ந்த உப்பு கடல் அருகே சிவனாரை நினைத்து தவம் இருக்க வேண்டி தேவியான நாகக்கண்ணி பெண்கொடியாள். ஆமா, இந்த குவளையம் எல்லாம் பெயர் விளங்கும் குலசேகர பட்டினத்தை காத்து வரக்கூடிய கோலக்காரி சாலக்காரி எங்கோபாளம் தங்கை இந்த முத்தாரம்மாள் பிறக்க. ஆமா, தவம் இருக்க வருகின்றார். நேர ஒரு ஆலமர விருச்சகத்தை கண்டார். அரணார்மணி புற்றை கண்டார். ஆலமர விருச்சகம் யாருக்கு உபயோகப்பட்டது? ஹரி ராமச்சந்திரனுக்கு உகையப்பட்டது. அரணார்மணி புற்று யாருக்கு உபயோகப்பட்டது? ஆதி கரை கண்ட அந்த பகவானுக்கு உகையப்பட்டது. ஆகையினால் இந்த வாட்சி எதுக்கியா இருக்கு? இந்த வாட்சி ஒரு 6 மாசமா சார்ஜ் போடல, ஒண்ணும் வர மாட்டேங்குது. அது 6 மாசமா போடல? அது பலவர் வாட்சியம் சீசன்ல நிக்காம போய்கிட்டே இருக்குமா. ஆமா, சார்ஜ் போடுறதுக்கு நேரம் கிடைக்கல. அப்படியா? ஆகையினால் ஆமா ஆமா அம்மா என்ன நேர நாகக்கண்ணி பெண்கொடியா நாகலோக பட்டணத்தை விட்டு பார்ப்புகளும் கீழ் திசையாம் படர்ந்த உப்பு கடல் அருகே நம்ம கிட்ட மட்டும் 40 நிமிஷம் ஆயிட்டுன்னு கரெக்டா சொல்லிடுவாங்களா? பரந்த உப்பு கடல் அருகே. ஆமா, நேர ஆலமர விருட்சகத்தில் அரணார்மணி புத்தருகே வந்து எவ்வளவு நேரம் தான் நாங்க பாக்க சார்ந்து கொண்டு தரைமழகி சந்தனத்தால் கோலமிட்டு தலையை தரையிலே ஊன்றி தனது வாழை
மேலுயர்த்தி அப்படியே தவம் இருக்கா. ஆமா அப்படி தவம் இருக்கும் போது தவம் இருக்கும் பொழுது அவ தவநிலையானது ஆமா அங்க எப்படி இருக்கு பாருங்க. எப்படி இருக்கின்றது? காற்றடித்து மணல் படுற மணல் பாரு அந்த கரையம் புற்று மேல் பாடறவை அந்த கொண்டையில சில பறவை அந்த கூடு கட்டி முட்டையிட அங்க தலைவாட்டில் முளைத்த மாறோ பூச்சோரியே அழகு மங்கை நாக கண்ணி ஆண்டவர நினைக்கார் ஐயா அரிய தவம் இருக்கார் சிவனார் அவ சிறந்த தவம் இருக்கார் அவ குழந்தை வரும் வேண்டியலோ அந்த கோதை அவள் தவம் இருக்கா அவ ஒரே ஒரு குழந்தை வேண்டி அம்மா ஒரே ஒரு குழந்தை வேண்டி அந்த கோதை அவள் தவம் இருக்கா அவ ஒரே ஒரு குழந்தையாக அவ ஒரே ஒரு குழந்தையாக அந்த கோதை அவள் தவம் இருக்கா. யார் தவம் இருக்கா? யார் ஐயா? நல்ல மேஜிக் மேட்சா எடுத்து வந்திருக்காரு போலயே. ஆமா அந்த குழந்தைக்காக நாகக்கன்னி வெண்கொடியா நாகக்கன்னி வெண்கொடியா ஆண்டவனாதி கரை கண்ட சிவபெருமானை நினைத்து சிவபெருமானை நினைத்து அப்படியே தவம் இருக்கா. தவம் இருக்கின்றார். அப்படி தவம் இருக்கும் போது தவம் இருக்கும் போது வருஷம் 12 வருஷம் ஆச்சு. ஆமா பார்த்தால் பார்வதியா பார்வதியா நாகக்கண்ணியுடைய தவநிலையானது. ஆமா பார்வதியால் திரேகமெல்லாம் உச்சியிலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் ஆமா உச்சியிலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் உள்ளாங்கால் வரைக்கும் அப்படியே அக்கினி வாடை சுழறுகிறது. அக்கினி வாடை சுழலுகின்றது. அப்படி பார்த்தா ஆமா ஆண்டவன் பகவான் வரட்டும் என்று ஆமா அதான் பாருங்க. என்னையா என் தாய் முத்தாரம்மாளுக்கு ஒரு குறை இருந்தா ஆமா அவளை சுமந்து ஆடுத சாமி கொண்டாடி மேல முதல்ல அக்னியா காந்தம் காந்தும் காந்தும் காந்தம் அப்பமே நம்ம சுதாரிச்சிடணும். ஆமா ஆகா நம்ம அம்மா நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வாரா போல ஆமா அப்படின்னு நம்ம சுதாரிச்சிடணும். சுதாரிச்சிடணும். ஆனா இப்ப உள்ள சாமி கொண்டாடி எப்படி தெரியுமா? என்னையா நேர உடங்குடிக்கு போவாங்க. ஆமா டாக்டரை பார்த்து ஒரு ஊசியை போட்டு 2 குளுக்கோஸை ஏத்தி டாக்டர் போன வருஷத்தோட இந்த வருஷம் வெயில் கொஞ்சம் கூட ஆமா உடம்பெல்லாம் காந்துது காந்துது கொஞ்சம் சூட்டை தணிச்சு விடுங்க ஆமா அத கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுட்டு போங்க அப்படின்னு ஆமா இப்ப உள்ளவங்க போய் ஊசியை போட்டு வந்துருவாங்க. ஆமா அப்ப பாப்பா முத்தாரம்மா ஆமா நான் வந்திருக்கிறது தெரியாம நீ போயிட்டா வார அப்படின்னு ஒரு சிறங்க முத்த அல்வா ஊருக்குள்ள அள்ளி போடுவா. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் தேடி அம்மா கிட்ட வருவாங்க. பார்வதியால் திரேகமெல்லாம் அக்கினி வாடை சுழற அப்பம் பார்த்தார். ஆமா நேர பகவானிடத்திலே ஆண்டவனே பகவானே ஏன் என்னுடைய திரேகமெல்லாம் அக்கினி வாடை சுழறுகிறது என்று சொல்ல அதாவது என்ன நமக்கு கொடுத்திருக்கிறதோ குறைய நேரம். ஆமா அதனால என்னால எவ்வளவு முடியுமோ ஆமா அவ்வளவு சுருக்கமா ஆமா எதை விடணுமோ எதை விடக்கூடாதோன்னு பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா நான் வந்து முந்தா நேத்து பேஞ்ச மலையில நேத்து முளைச்ச காளான் அப்படி எத்தனையோ கலைவாணர்கள் அங்க பாருங்க தூத்துக்குடி மாவட்டத்தை கலக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. ஆமா ஆகையினால ஆமா எல்லாமே வேகமா முடிக்கணுங்கிறதுக்காண்டி வேகமா போய்கிட்டு இருக்கேன். ஆமா எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்தாலும் அந்த பொறுப்பு நானே ஏத்துக்கிட்டு தான் அம்மா பாத்துக்கிடுவா. ஆகையினால் ஆமா பார்த்தார் ஆண்டவன் பகவான் ஏ பார்வதி ஐயா கூனியூர் தம்பிமார ஒரு 10 நிமிஷம் உட்காரலாம்ல? பார்த்தால் பார்வதியால் ஆண்டவன் பகவானிடத்தில் கேட்டவுடனே பார்த்தார் பகவான் பார்வதி நாகலோக பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய நாகராஜன் தேவி நாகக்கன்னி பெண்கொடியால் ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமான் என்னை